நெக்ஸ்ட் ஹெடிங் பாருங்க. மல்டி அதாவது மல்டிபிள் ஆர் கம்போசிட், அதாவது மல்டிபிள் கம்போசிட் ஃபுட்ஸ். A multiple or composite food developed from the whole inflorescence along with its fendicle, அதாவது fendicle on which they are born, which they are born சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மல்டிபிள் அதாவது மல்டிபிள் ஆர் கம்போசிட்னா ஒரு முழு மஞ்சரியும் அதை தாங்கும் மஞ்சரிக்காவும் சேர்ந்து உருவாகும் பல கூட்டுக்கணி. அவன் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஹோல் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கு. இன்ஃப்ளோரசன்ஸ்னா என்னது? மஞ்சரி. அந்த மஞ்சரியும் அலாங்குறத பெண்டிக்கல்னா அந்த பூக்களை தாங்கி இருக்கக்கூடிய மஞ்சரி காம்பும் சேர்ந்து கனியாக மாறும். சேர்ந்து அப்ப ஒரு ஹோல் இன்ஃப்ளோரசன்ஸ்னா அது கூட எண்ணற்ற பூக்களும் அதை தாங்கக்கூடிய அந்த பூவுடைய அச்சும் சேர்ந்து கனியாக மாறும். அதுக்கு பேர் தான் மல்டிபிள் ஃப்ரூட்னு பேர். அதுக்கு எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு டைப் இருக்காங்க, சொராசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு டைப், ஒரு வகை கூட்டு சதைகணின்னு பேர். சொராசிஸ்னா என்ன? கூட்டு சதைகணி என்று பெயர். சரிங்களா? பாருங்க, கூட்டு சதைகணின்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா, a fleshy multiple fruit which develops from a ஃபைக் ஆர் பேடிக்ஸ். என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கதிர் அல்லது மடல் கதிர். கதிர்னு சொன்னால் கதிர் மஞ்சள் சொல்லுவாங்க, அல்லது ஸ்பேடிக்ஸ்னா மடல் கதிர். ஓகேங்களா? அந்த மஞ்சரி, அந்த கதிர் ஆர் மஞ்சள் உருவாக்கக்கூடிய ஒரு மல்டிபிள் சதைகனி தான். அப்போ ஃப்ளஷி மல்டிபிள் ஃப்ரூட்னா ஒரு கூட்டு சதைகனி என்பது எதுலேருந்து டெவலப் ஆகுது? கதிரிலிருந்தோ மடலில் இருந்தோ உருவாகும் சொல்கிறாங்க. இந்த ஃப்ளார்ஸ் ஆர் ஃபியூஸ்டு டுகெதர் பை தியர் சக்குலன்ட் பீரியான்ஸ். இது எதுலேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சக்குலன்ட் பீரியான்ஸ் சொல்லுவாங்க. சக்குலன்ட் பீரியான் புவிதல் வட்டத்திலிருந்து. அட் த சேம் டைம் த ஆக்சிஸ் பியரிங் பிகேம் ஏ ஃப்ளஷி. அப்போ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பூக்களும் கனியாக மாறுது, அந்த பூக்களை தாங்கிக்கூடிய பூக்காவும் சேர்ந்து, அதான் பாருங்க, இந்த ஆக்சிஸ்ன்றாங்களே, அந்த ஆக்சிஸ் பியரிங் தம் பிகேம் ஃப்ளஷி. அந்த பூக்காவும் சேர்ந்து கனியாக, அதாவது ஃப்ளஷியாக சதைப்பட்டுவதாக மாறுது, ஆர் ஜூசி சதைப்பட்டுவதாக அல்லது ஜூசியாக மாறுது. அண்ட் ஹோல் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார்ம் ஏ பாருங்க கம்பேக்ட் மாஸ். இப்போ பூக்காம்பு முதல்ல அனைத்து பூக்களும் கனியாக மாறும், பூக்காம்பு சேர்ந்து கனியாக மாறும். இதுக்கு பேர் தான் சொராசிஸ் கனி என்று பெயர். எக்ஸாம்பிள் வந்து பைனாப்பிள், ஜாக் ஃப்ரூட் சொல்றது. அடுத்து மல்பெரி, ஜாக் ஃப்ரூட். இது 3 எக்ஸாம்பிள். சொராசிஸ் எக்ஸாம்பிள் வந்து இந்த 3 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, சிங்கோனஸ், அதாவது சைக்கோனஸ் சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோலப்பூத்தல கனின்னு பேர். A multiple fruits which develop from ஹைபன்தோடியம் சொல்லுவாங்க. ஹைபன்தோடியம் சொல்லக்கூடியது வந்து ஒரு கூட்டு கனியாகும். இந்த கனியில் வந்து பார்த்தீங்கன்னா, the ரெசிப்டேல் develop from further and converts into fleshy fruits. ரெசிப்டேல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளின் பூத்தலம் தான். அது வளர்ந்து சதைப்பற்றுடன் கூடிய கனியாக மாறி பல உண்மை கனிகள் அல்லது உரை ஓட்டா வெடிகளில் சூழ்ந்து காணப்படும். அதாவது என்ன பண்ணா, இந்த ரெசிப்டால் டெவலப் அதுக்கு டெவலப் ஆகும் அண்ட் கன்வெர்ட் இன்டு ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் என்க்ளோசஸ் ஏ நம்பர் ஆஃப் ட்ரூ ஃப்ரூட் ஆர் அகின்ஸ். ட்ரூ ஃப்ரூட்னா உண்மை கனி, அகின்னா உரை ஓட்டா கனி. அந்த மாதிரி கனிகளை உருவாக்கும் இந்த ஹைபன்தோடியம் இன்ஃப்ளூயன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஃபியூக்கஸ் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபுட். அடுத்தது பார்க்க போது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபுட் பார்க்க போகிறோம். அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபுட் சொல்லியாச்சுன்னா கனிகளின் பணிகள் சொல்லுவாங்க. சரி, கனிகளின் பணிகள்னு சொல்ல முடியாது. பாருங்க, edible part of the fruit is source of food, energy for animals. அப்போ கனிகளில் உண்ணப்படும் பகுதி, அதாவது எடிபிள் பார்ட்னா என்ன? உண்ணப்படும் பகுதி. எதில்? கனிகளில் உண்ணக்கூடிய பகுதி. அதான் எடிபிள் பார்ட் ஆஃப் த ஃப்ரூட்.
கனிகளில் உண்ணக்கூடிய பகுதி வந்து விலங்குகளுக்கு உணவாகும் மற்றும் ஆற்றல் தரக்கூடிய ஆதாரமாக விளங்குகிறது. ஆற்றல் தரக்கூடிய விளங்குகிறது. அடுத்து பாருங்க, தேர் சோர்ஸ் ஆஃப் மெனி கெமிக்கல்ஸ். இந்த கனிகளில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கெமிக்கல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது, பெக்டின் இருக்குது, ஆர்கானிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் அண்டு மினரல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, the fruit products the seeds from unfavorable climatic condition and animals. இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, விதைகளை வந்து சாதகமற்ற காலநிலை மற்றும் விலங்குகளிலிருந்து கனிகள் பாதுகாக்கணும். அதாவது இந்த விதைகளை வந்து கனிகள் தான் பாதுகாக்குது. எதுலேருந்து பாதுகாக்குது? விலங்குகளிடமிருந்து விதைகளை கனிகள் தான் பாதுகாப்பாக வைத்து இருக்கு, சாதகமற்ற சூழ்நிலைகள் அப்படின்னு இருக்காங்க. அது பாருங்க, போத் பிளஸ்ஸி அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். பிளஸ்ஸினா சதைகனி, அது ட்ரை ஃப்ரூட்ஸ்னா உலர்ந்த கனி. சதைகனிகளும் உலர்ந்த கனிகளும் அது பார்த்தீங்கன்னா உலர் கனிகளும் வெகு தொலைவிற்கு பரவ உதவுகின்றன. இது பாருங்க, போத் ஃப்ளஸ்ஸின்னு சொன்னால் சதைகனிகளும் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர்ந்த ஹெல்ப்ஸ் இன் த டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். இந்த ரெண்டு கனிகளுமே எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய விதைகள் வந்து ரொம்ப தூரத்துக்கு பரவும். வெடிச்சுன்னா ரொம்ப தூரத்துக்கு பரவும் சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸ் பிளேசஸ். அது இன் சர்டைன் கேசஸ் த ஃப்ரூட் மே ப்ரொவைட் நியூட்ரியன் அண்ட் டெவலப்பிங் சீலிஸ். சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வளரும் நாட்டுகளுக்கு கனி ஊட்டமளிக்கிறது. வளரும் நாட்டுகளுக்கு கனி ஊட்டமளிக்க சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஃப்ரூட்ஸ் ப்ரொவைட் சோர்ஸ் ஆஃப் மெடிசின் ஆஃப் ஹியூமன்ஸு. அதாவது கனிகள் வந்து மனிதனுக்கு தேவையான மருந்து ஆதாரமாக பயன்படுது. கனிகள் வந்து மனிதனுக்கு மருந்து ஆதாரமாக பயன்படுது சொல்கிறாங்க. மருந்து ஆதாரமாக பயன்படுகிறது அப்படின்றாங்க. அது நெக்ஸ்ட் கடி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃப்ரூட்ஸுடைய கிளாஸிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ்னால் அது ரெண்டு டைப்பாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து சிம்பிள் ஃப்ரூட், இன்னொன்று மல்டிபிள் ஃப்ரூட் சொல்கிறது. சிம்பிள் ஃப்ரூட் ஒன்று, மல்டிபிள் ஃப்ரூட். அதில் இன்னொரு ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உடலை அக்ரிகேட் ஃப்ரூட்டு. அப்போ சிம்பிள் ஃப்ரூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிக்கனி. சிம்பிள் ஃப்ரூட்னானது தனிக்கனி என்று பெயர். அக்ரிகேட் ஃப்ரூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா திரள் கனி என்று திரண்டு இருக்கும். மல்டிபிள் ஃப்ரூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுக்கனி. மல்டிபிள் ஃப்ரூட் என்னது? கூட்டுக்கனி சொல்லுவாங்க. கூட்டுக்கனி என்று பெயர். இப்போ பாருங்க, இந்த சிம்பிள் ஃப்ரூட் சொல்றாங்கல்ல, அந்த சிம்பிள் ஃப்ரூட் வந்து அடுத்து ஃபர்தராக டிவைட் ஆகுது. ஃப்ளஷி ஃப்ரூட், அது வந்து ரெண்டு வகை. ஃப்ளஷி ஃப்ரூட் ஒன்று உருவாகுது, அடுத்து ட்ரை ஃப்ரூட் உருவாகுது. சிம்பிள் கனி வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று ஃப்ளஷி ஃப்ரூட்டு, இன்னொன்று ட்ரை ஃப்ரூட்டு. அந்த ஃப்ளஷி ஃப்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் டைப் இருக்குது. என்ன டைப்னா பெர்ரி பாருங்க, ட்ரிப், பெப்போ, ஹெஸ்பேடியம், போம், பிளாஸ்டுலா. அதுமாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து 3 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை டீகசன் ஃப்ரூட் அப்படின்னா உலர் வெடிகனி, இன்டிகசன்னா உலர் வெடியாக்கனி, அடுத்து சைசோ கார்பிக்னா பிளவு கனி. பிளவு கனி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டீகசன் ஃப்ரூட்டில் வந்து ஃபாலிக்கிள், லெகிம், சில்குலா, கேப்சூலில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டிசீடல், லோக்லிசீடல், செப்டிஃப்ராக்கல், ஃபோர்சீடல், டென்டிசீடல், அடுத்து டென்டிசைடல் அண்டு சர்க்கம்சைன் சொல்லக்கூடியது. அதே மாதிரி இண்டிகேஷன் ஃப்ரூட்டில் வந்து அக்கின், சிப்சிலா, கேரியாப்சிஸ், நட்டு, சமாரா, யூட்ரிக்கில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைசோகார்பில் வந்து 4 டைப் வந்து பார்த்தீங்கன்னா அது கிரீமோகார்ப்பு பாருங்க, ஹேர்சர்லஸ், அதாவது ஹேர்சர்லஸ், அடுத்து லொமண்டம், ரெக்மா. இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரூட்ஸுடைய டைப்ஸ். இந்த ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு 5 மார்க்ஸில் கேட்கலாம். அதே மாதிரி ஊடகோட ஒரு டைப்பை பற்றி கேட்கலாம். அதனால் இது பார்க்கலாம். அடுத்து வந்து எடிஃபில் போர்ஷன். அடுத்து வந்து எடிஃபில் பார்ட் ஆஃப் ஃபுட்ஸு. எடிஃபில் பார்ட் ஆஃப் ஃபுட்ஸ்னால் நம்ம என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா கனிகளின் உண்ணும் பகுதியை பற்றி பார்க்குறோம். கனிகளின் உண்ணும் பகுதி. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஹெட்டிங் பாருங்கள். இப்போ கனியில் உண்ணக்கூடிய பகுதி பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் ஃப்ரூட். கொடுத்துருக்காங்க. கனியுடைய காமன் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பொட்டானிக்கல் நேம் கொடுத்துருக்காங்க. அங்கே எடிபிள் பார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெர்ரின்னு சொல்லக்கூடிய கனி, சதைக்கனி.
அப்போ பெரிக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ இருக்குது, பிரிஞ்சால் இருக்குது, அது கோவா அதாவது கொய்யா இருக்குது, அடுத்து டேட் இருக்குது சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த 4 டைப் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம பொட்டானிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோவுக்கு எடுத்துக்காட்டு. டொமேட்டோன்னு சொல்லிச்சுன்னா தக்காளி பழத்துடைய சயின்டிஃபிக் நேம் வந்து லைக்கோபெரிசியான் எஸ்குலாண்டம். இதில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி வந்து முழுவதும் ஹோல் ஃபுட்டு சாப்பிடுவோம். ஒரு பாட்டு கிடையாது, எல்லாமே பழம் முழுவதும் ஹோல் ஃபுட்னா முழுவதும் சாப்பிடுவோம். அடுத்து பிரிஞ்சால் பார்த்தீங்கன்னா சொலானா மெலாஞ்சினா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெண்டர் ஃபுட்டை மட்டும் சாப்பிடுவோம். டெண்டர் ஃபுட்னா பழுக்காத காயை மட்டும் சாப்பிடுவோம், பழுத்த சாப்பிடுவோம். டெண்டர்னா பழுக்காதது, ரைஃபுன்னா பழுத்தது, டெண்டர்னா பழுக்காத காயம்னு சொல்லுவோம். அடுத்து கோவாவில் பார்த்தீங்கன்னா பெசிடியம் குஜாவா, அது கேச்சாவான்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஹோல் ஃபுட்டு சாப்பிடுவோம். டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் டக்லிஃபரா, இது வந்து பெரிகார்ப்னா வெளி உரை மட்டும் சாப்பிடுவோம். வெளி உரை மட்டும் நம்ம சாப்பிடணும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ட்ருஃப்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உள் ஒட்டு சதையணி. ட்ருஃப்னானது உள் ஒட்டு சதையணி அணி. இதில் வந்து மேங்கோ கோகனட் 2 இருக்குது. மேங்கோடைய சைனிக் நேம் வந்து மேஞ்சிஃபரா இண்டிகா மீசோகார்பன். மேங்கோ எது சாப்பிட பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோலையும் சாப்பிட மாட்டோம், உள்ள இருக்க கொட்டையும் சாப்பிட மாட்டோம், ஆனால் நடுக்குன்னு இருக்க சதையை மட்டும் தான் சாப்பிடுவோம். அதுதான் என்னது மீசோனா அதாவது மீசோகார்பனா நடுப்பகுதி மட்டும் தான் சாப்பிடுவோம். அது மாதிரி கோகனட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கஸ் நீசிஃபரா அதோடைய சைனிக் நேம் வந்து காக்கஸ் நீசிஃபரா. இதில் வந்து எண்டோஸ்போம் மட்டும் சொல்லுவோம். எண்டோஸ்போம்னா உள்ள இருக்கக்கூடிய வெள்ளையாக இருக்காங்க, அதை மட்டும் தான் சாப்பிடும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் பெப்போ சொல்லக்கூடிய தாவரம். பெப்போ சொல்லக்கூடியது வந்து ஒரு ஃப்ரூட் டைப்பு. அதில் அந்த ஃப்ரூட்டுக்கு எக்ஸாம் வந்து குக்கும்பர். பெப்போவுக்கு எக்ஸாம் வந்து குக்கும்பர்னா வெள்ளரிக்காய்க்கு ஒரு சைனிக் நேம் வந்து குக்கிமிஸ் சட்டைவஸ். இது வந்து ஹோல் ஃபுட்டையும் சாப்பிடுவோம். ஹோல் ஃபுட்னா முழுவதும் கனி முழுவதும் நம்ம சாப்பிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெஸ்பெரிடியம் சொல்லக்கூடியது. இதில் வந்து சிட்ரஸ் ஆரஞ்சு லெமன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் சைனன்சிஸ் சொல்லக்கூடியது. இது ஜூசி ஹேர்ஸ். உள்ள அதை பழத்தை வெட்டினா உள்ளே வந்து ஹேராக ஜூஸாக இருக்கும், அதை நம்ம சாப்பிடுவோம். ஓகேங்களா? அடுத்து போம்னா ஆப்பிளுக்கு வந்து சைனிக் நேம் வந்து ஃபைரஸ் மாலஸ் சொல்லக்கூடியது. இது வந்து தலாமஸ் ஆகும். தலாமஸ்னால் உள்ளே இருக்கக்கூடிய பகுதி. தலாமஸ் அண்டு பார்ட்ஸ் ஆஃப் பெரிகார்ப் சாப்பிடுவோம். அடுத்து பிளாஸ்டுலா. இது வந்து பொம்கிரேனட் சொல்லுது. பிளாஸ்டுலா பொம்கிரேனட். இது ஃபியூனிகா கிராண்டம் பொம்கிரேனட். ஓகேவா? பிளாஸ்டுலா. இது வந்து சக்லன் டெஸ்டா அண்ட் சீட்ஸ். இந்த சக்லன்ட்னா சதைப்பட்டுள்ள அந்த சீடு பகுதி சாப்பிடுவோம். அதாவது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டுலா வந்து பூசணிக்கு, அதாவது மாதுளை. பிளாஸ்டுலானா எதை சொல்லணும்னா பிளாஸ்டுலானா மாதுளை. பிளாஸ்டுலா எக்ஸாம் வந்து பொம்முக்ரேட்னா மாதுளை. அந்த பொம்முக்ரேனட் மாதுளையில் எதை சாப்பிடணும்னா சீடமாக தான் சாப்பிடுவோம். சரிங்களா? அடுத்து லெகியூம் சொன்னால் உங்களுக்கு தெரியுங்களா? லெகியூம்னா இருபுறை வெடிக்கடி. பிஏனா பட்டாணி. இது லெகியூம் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு பட்டாணியோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து பைசம் சட்டையும். இது வந்து சீடமட்டம், பட்டாணி சீடமட்டம் சாப்பிடுவோம். அது சிலிக்குவா மஸ்டர்ட் கடுகு. அது ஃபாசிக்கா கம்பஸ்பெட்டிஸ் வார். இதில் வந்து நம்ம சீடமட்டம் தான், கடுகில் வந்து சீடத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பொரிசைடல் கேப்சூல். இது வந்து பப்பி, அதோடைய சைனிக் நேம் வந்து பாப்பாவோ சாமினி பப்பி. இது வந்து சீடமட்டம் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்க லோக்குலிசைடல் கேப்சூல். லேடிஸ் பியர், வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? வெண்டைக்காயோட சயின்டிஃபிக் நேம் வந்து ஏபிள் மாஸ்கஸ் எஸ்குலாண்டிஸ். இது வந்து டெண்டர் ஃபுட்டை மட்டும் சொல்லுவோம். டெண்டர் ஃபுட்னா பழுக்காத காய். அடுத்து பார்த்தீங்கன்னா சிப்சிலானா என்னது? சன்ஃப்ளவருக்கு சயின்டிஃபிக் நேம் வந்து ஹீலியானஸ் அன்னோஸ். இது வந்து சீடு மட்டும் ஏன்னா சீடு எடுத்தாலும் வந்து ஆயில் எடுத்து சாப்பிட்றாங்க. அடுத்து கேரியாப்சிஸ்னா என்னது? மெய்ஸ் பேடி 2 இருக்குது. மெய்ஸ் பேடினா சோளமும் நெல்லும் இருக்குது. மெய்ஸ்க்கு சயின்டிஃபிக் நேம் வந்து சியா மெய்ஸ். சோளத்துக்கு நெல்லுக்கு வந்து சோளத்துக்கு, அதாவது மெய்ஸ்க்கு வந்து சைனிக் நேம் சியா மெய்ஸ். பேடிக்கு வந்து என்னது? ஒரேசா சட்டைவா. இங்கே வந்து 2மே சீடு தான். நட்டுன்னு வந்து கேசியூ நட். இது வந்து அனக்காடியம் அசிடென்டலா. இது வந்து பார்த்தீங்கன்னா பெடிசில், அதாவது பெடிசில்னா பூக்காம்பு. ஃபால்ஸ் ஃப்ரூட் அண்டு காட்லின்ஸ் இதே சாப்பிடும். அடுத்து பாருங்க கிரிமோகார்ப். கோரியாண்டர் சொன்னால் கிரிமோகார்ப்னு கொத்தமல்லி. கிரிமோகார்ப்னு சொல்கிறது ஒரு கனி வகை. அது வந்து கோரியாண்டர் கொத்தமல்லி. கோரியாண்டர் சட்டையம். இது வந்து பாருங்கள் மெரிகார்ப்ஸ். சரிங்களா? அடுத்து லொமண்டம் சொல்லியாச்சுன்னா டச்மி நாட். லொமண்டம் சொல்லுவாங்க இல்லையா? லொமண்ட கணக்கு எக்ஸாம்பிள் வந்து டச்மி நாட்னா தொட்டா சிலிங்கி. அது மைமோசா பியூடிகா.
மஞ்சள் சீடை வந்து நம்ம சாப்பிட்றோம், யூஸ் பண்ணுறோம்னாங்க. அடுத்து அக்ரிகேட் ஃபுட்டில் வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் சாப்பிடுது. கஸ்டர்ட் ஆப்பிள் அனோனா பாருங்க, அனோனா ஸ்குவாமஸா, இதில் வந்து பெரிக்காரம்னா அந்த அதாவது சூலக சோறு, பெரிக்காரம் வந்து சூலக சோறுன்னு சொல்லணும். அடுத்து கம்போசிட் ஃபுட்ஸ் வந்து சொராசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. சொராசிஸ்க்கு வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. சொராசிஸ் டைப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சொராசிஸில் வந்து ஜாக் ஃப்ரூட் இருக்குது, ஃபைன் ஆப்பிள் இருக்குது, மல்ஃபெரி இருக்குது. ஜாக் ஃப்ரூட்டு, ஃபைன் ஆப்பிள், மல்ஃபெரி. அதாவது பாருங்கள், அர்டோகார்பஸ் ஹெட்ரியோஃபைலஸ், இதில் வந்து பிஎன்சிலே நம்ம சாப்பிட்றோம். ஃபைன் ஆப்பிளில் வந்து அனானாஸ் காமோசஸ், இதில் வந்து பிஎன் சாப்பிட்றோம். மல்பெரியில் வந்து மொராசஸ் ஆல்பா ஹோல் ஃபுட்டு சாப்பிட்றோம். அடுத்து பாருங்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சைகோனஸ் வந்து ஃபிக் சொல்லக்கூடியது. ஃபீகஸ் கேரிக்கா, இதில் வந்து ஹோல் இன்ஃபஸ்னா அழுகக்கூடிய மொத்த பூங்கொத்தையும் நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட சொன்னாங்க. மொத்த பூங்கொத்தையும் சாப்பிட்றோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீடு. என்ன பார்க்கணும்? சீடை பார்க்க போகிறோம். சீடானது விதை சொல்கிறது. பாருங்க, டு ஆல் ஃப்ரூட்ஸ் கண்டைன் சீட்ஸ். ஆல் ஃப்ரூட் கண்டைன் சீட்ஸ். அனைத்து கனிகளுக்கும் விதைகளை கொண்டுள்ளவா? எல்லா கனிகளும் விதைகள் உள்ள இருக்கா? விதைகள் உள்ள இருக்கான்னு கேட்டாங்க. எல்லா கனிகளையுமே வந்து விதைகள் இருக்கான்னு கேட்டாங்க. ஓகேங்களா? பாருங்க, நோ ட்ரைஃபைடு ஃப்ரூட்ஸ் டு நாட். ட்ரைஃபைடு ஃப்ரூட்ஸ்னா அதாவது என்ன சொல்றாங்க? மும்மடிய கனி சொல்றாங்க. மும்மடி கனிகள் வந்து விதையை பெற்றிருப்பதில்லை. இந்த சீட் இஸ் எ ஃபர்டிலைடு மெச்சூர் ஓவியல். சீடு வந்து என்ன சொல்றேன்னா ஒரு வந்து தாவர கருவிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதிர்ந்த சுலம் தான். சீடுன்னு என்ன? தாவரங்களின் கருக்களை சமந்துள்ள ஒரு முதிர்ந்த சுலகம் தான் சீடு. கேட்பாங்க, எவ்வளோ கேட்பாங்க? ஒன்று, சீட் இஸ் ஏ ஃபர்டிலைஸ்டு மெச்சூர் ஓவியல். தாவரங்களின் கருக்களை சமந்துள்ள ஒரு மெச்சூர் சுலகம்ன்றாங்க. இது யூஸ்வலி ஸ்டோர்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹேஸ் ப்ரொடக்டிவ் கோட். அது என்னன்னா பாதுகாப்பான உரையை கொண்டு உணவை சேமித்து வைக்கிறது. கருவுறுதலுக்கு பின், அதாவது ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன்னா கருவுறுதலுக்கு பின் சேஞ்ச் ஆகிற வேரியஸ் பார்ட் ஆஃப் த ஓவியல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன்டு சீட்ஸ். அதனால் கருவில் அடைஞ்ச பிறகு சூழலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு விதையாக மாறுன்றாங்க. இப்போ பாருங்க, டைப்ஸ் ஆஃப் சீட்னு பாருங்க. இந்த சீட்ஸ் ஜெர்மினேட் as soon as they are very dispersed. இந்த பாருங்க, இந்த சீட் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா விதைகளின் அடிப்படையில் இது இரண்டு வகையாக பிரிக்கலாம் சொல்றாங்க. இந்த சீடை பிரிக்கலாம் சொல்றாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைகார்டிலிடன்ஸ்ன்றாங்க. டைகார்ட்னா இருவித்திலை, அதாவது இருவித்திலை விதைகள், அதாவது இரு விதையுடைய தாவரம். அதான் டைகார்டிலிடன்ஸ்னா என்னது? இருவித்திலை விதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வித் 2 கார்டில் 2 விதைகள் காணப்படும். ஓகே, 2 விதைகளை கொண்டிருக்கும். அதே மாதிரி மோனோகார்ட்னா என்னது? ஒரு விதையை கொண்டிருக்கும். ஓகேங்களா? ஒரு விதையை கொண்டிருக்கும். அடுத்து பாருங்க, the presence or absence of the endosperm. எதை ஃபேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பெர்ம் இருக்கா இல்லையா, இருக்கிறத வச்சு இல்லை இல்லாத வச்சு இதை வந்து டைப்பாக பிரிக்கலாம். 2 டைப்பாக பிரிக்கலாம். எண்டோஸ்பெர்ம் சொல்றது கரு உள்ள இருக்கா இல்லையா, கருவும் இருக்கிறத வச்சு இல்லாத வச்சு 2 வகையாக பிரிக்கலாம்ன்றாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் ஆல்புமின்ஸ் ஆர் எண்டோஸ்பெர்மஸ். ஆல்புமின்ஸ்னா கருசூல் புரதம் கொண்ட, இல்லைன்னா கருவும் கொண்ட வகையின் பேர். கருவும் கொண்ட வகை என்று பெயர். கருவும் கொண்ட வகைன்னு சொல்லுவாங்க. அது பேர் கருவும் கொண்ட வகையின் பேர் ஆல்புமின்ஸ். பாருங்க, அதாவது ஆல்புமினஸ்னா கருவும் கொண்ட வகைன்னு சொல்லுவாங்க. கருவும் கொண்ட வகை. பாருங்க, இந்த cotyledon are the thin membranes. A mature seeds have endosperms persistent and neresis. அதாவது neresis the seedling during the early development of. எக்ஸாம்பிள் வந்து castor sunflower maize. என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கருவுன் இருக்கு. அந்த சீருக்குள்ள வந்து கருவுன் இருக்கும். கருவுன்னா அதாவது வித்திலைகள் மெல்லிய ஜவ்வு போன்று காணப்படும். முதிர்ந்த விதைகளில் கருவுன் நிலை பெற்று காணப்படும்.
முதிர்ந்த மெச்சூர் சீடில் மட்டும் ஹேவ் எண்டோஸ்போம், மெச்சூர் சீடில் மட்டும் எண்டோஸ்போம் உள்ளே இருக்கும், நிலையான எண்டோஸ்போம் உள்ளே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை சூழ்ந்து நாற்றுக்கள் அதாவது நாற்றுக்களுக்கு ஆரம்ப வளர்ச்சியின் போது ஊட்டம் அளிக்கிறது. அப்போ எப்போ நாற்று அதாவது அந்த கருவில் இருந்து எப்போ சிறு நாற்றுக்கள் உருவாகுதோ அதுக்கு தேவையான ஊட்டத்தை நியூட்ரிஷனல் ஊட்டத்தை கொடுக்குதுன்ற ஊட்டத்தை கொடுக்கும் சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட்ஸ். அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் கேஸ்டர் சன்ஃப்ளவர் மைஸ். அடுத்து பாருங்க அதாவது எக்ஸ் அல்பிமினஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதாவது கருசூல் புரதமற்ற அல்லது கருவுன் திசு அற்ற விதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருமுனை கிடையாது. இந்த ஃபுட்ஸ் இஸ் யூட்டிலைஸ்டு பை த டெவலப்பிங் எம்பிரியோ அண்டு ஸோ மெச்சூர் சீட்ஸ் வித்தவுட் எண்டோஸ்போம். இதில் வந்து எண்டோஸ்போம் இல்லாத விதைகளை தான் அது எக்ஸ் அல்பிமினஸ் சொல்கிறாங்க. இன் சச் சீல்டஸ் அதாவது சீட்ஸ் த சீலஸ் கார்டினஸ் ஸ்டோர் ஃபுட் பிகேம் ஏ திக் ஃப்ளஷி பிஏ கிரவுண்ட். இதில் வந்து சீடே கிடையாது ஆனால் எண்டோஸ்போம் மட்டும், அதாவது வித்தவுட் எண்டோஸ்போம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சீட்ஸ் வந்து உணவுப் பொருள் மட்டும் சேமித்து வைக்கின்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து சன்ஃப்ளவர் கோகனட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீடினுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்ப்போம். பாருங்க, the seeds encloses and protect the embryo for the next generation. சீடு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கான கருவை மூடி விதை சொல்கிறோம் இல்லையா, விதை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கான எண்டோஸ்போம் அடுத்த தலைமுறைக்கான கருவை சுமந்துள்ளது என்று சொல்லலாம். அடுத்து இட் கண்டெயின் ஃபுட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்பிரியோ, அதாவது வளரும் கருவிற்கு தேவையான உணவை கொண்டுள்ளது, வளரக்கூடிய கருவுக்கு தேவையான உணவை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் த டிஸ்பர்சல் ஆஃப் நியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த ஸ்பீசிஸ். இட் மீன்ஸ்னா இந்த விதை வந்து கொஞ்சம் தூரமாக பரவி புதிய சிற்றங்களை உருவாக்குன்னு சொல்கிறாங்க. சீடு தான் உருவாக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, a series means பாருங்க perpetuation of the species. இந்த சீடு வந்து பார்த்தீங்கன்னா விதை பாருங்க பல்வேறு தாவரங்களின் விதைகள் மனிதனுக்கு விலங்கினருக்கு உணவாக பயன்படுது. அதான் சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் ஸ்பீசிஸ் த மே டார்மெண்ட் during the unfavorable condition but germinates on getting suitable conditions. அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சில சீடு வந்து பெர்மிஷனா சாதகமற்ற சூழ்நிலையில் பாதுகாப்பாக நிலைத்திருந்து சாதகமான சூழ்நிலையில் முளைக்கும். சில சீடுகள் வந்து சாதகமற்ற சூழ்நிலையில் வந்து பாதுகாப்பாக இருந்து எப்போ அது சாதகமான சூழ்நிலை அன்பவர் கண்டிஷனில் வந்து அமைதியாக இருக்கும், எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் சூட்டபிள் கண்டிஷன் வருதோ அப்போ அது ஜெர்மினேட் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த சீட்ஸ் வேரியஸ் பிளான்ஸ் யூஸ்லெஸ் போத் அப்புறம் ஃபுட் போத் இந்த அனிமல் அண்ட் ஹியூமன். சீட்ஸ் வந்து தாவரங்களின் விதைகள் வந்து மனிதனுக்கு விலங்குகளுக்கு உணவாக பயன்படுத்துது. விலங்குகளுக்கும் உணவாக சீடு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பாருங்க, they are the phases of agriculture. இது வேளாண்மைக்கு அடிப்படையாக விளங்குவது சீடு தான். they are phases agriculture. வேளாண்மைக்கு அடிப்படையாக விளங்குவது சீடு சொல்றாங்க. அடுத்து seeds are the product sexual reproduction and so they provide genetic recombination to plants. அதாவது பாலின பெருக்கம் மூலம் உருவானதால் இந்த சீடு எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரடக்ஷன் மூலமாக தான் உருவாச்சு சீடு.